ஹே காய்ஸ், இன்னைக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு காலையிலே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு மழை பெஞ்சதுலேருந்து நான் சவுக்காடெலாம் தண்ணி பாய்க்காமல் இருந்துச்சு. அதனால் எந்த கேட் வால் வந்து லைட்டாக வாட்டம் கொடுக்குதோ அந்த கேட் வால் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வர கிளம்பியாச்சு. பார்த்துட்டு வந்து மோட்ரு போட்டு விட்டேன், தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ரெண்டு கேட் வால்வாக தான் ஓப்பன் பண்ணி விடணும், இல்லை அப்படின்னா என்கிட்ட பைப்லைன் பிடிக்கும். அதனால் 2 கேட் வால் ஓப்பன் பண்ணி விட்டு மோட்ரு போட்டு விட்டாச்சு. சட்டை இருக்க ஆள் வந்துருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஒரு சூப்பர்வைசர் வேலை பார்ப்போமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட இருந்தால் டக்குன்னு போய் டீ வடை வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. சரி நம்மளும் இதுதான் சாக்குன்னு சொல்லி போயிட்டு ஒரு டீயை போட்டு அவங்களுக்கும் டீ வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. அதை நல்லா வீடியோ எடுக்க முடியல, கேட்காதீங்க. அப்புறம் நம்ம நெல்லிக்காயெலாம் தண்ணி திருப்பாமல் இருந்துச்சு, அதை திருப்பி விட்டு பார்க்கணும். ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி ஓடுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு சில மரத்தில் வந்து பட்டனில் தண்ணி ஊற்றுற பட்டனில் வந்து எறும்பு அடைச்சிருக்கும், இல்லைனா உப்பு அடைச்சிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒன்று அடைச்சிருக்கும். அதனால் தண்ணி வராமல் இருக்கும். அதனால் எல்லா மரத்தையும் ஒரு டைம் வந்து பார்த்துடணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கட்டைக்காட்டு ஓரத்தில் பில்லு இருக்கேன்னு சொல்லி மாட்டை ஓட்டு போகலான்னு சொல்லி மாட்டை ஓட்டு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து போய் சாப்பிட்டு வாடான்னு சொல்லி மாற்றி விட்டாரு. போய் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு கொஞ்ச நேரம் படுத்து கண்ணை மூடி நல்லா தூக்கம் வந்துச்சு. உடனே ஃபோன் அடிச்சிட்டாரு, போய் தோமலில் போய் தட்டை இருக்கிற வண்டி இருக்குது கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு. சரின்னு போய் கூட்டிகிட்டு வந்து தட்டை இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேட்கலாம், இப்போ தானோட ஆளுங்க அறுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. எங்கள் அப்பா அவசரப்பட்டு ஆளுங்களை வர சொல்லிட்டாங்க. ஸோ வண்டி கிடைக்குதா கிடைக்கலையான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். வண்டி கரெக்டாக தோமலில் இருந்துச்சு. கூட்டிகிட்டு வந்து தட்டையை அறுத்துட்டு இன்றைக்கி என்னால் முடிச்சாச்சு. கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஓகே காய்ஸ், பாய்.